வணக்கம். ஒரு பெரிய முடிவெடுக்கணும், ஆனா எது சரின்னு தெரியாம அப்படியே நின்னுடுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எப்பதாவது நடந்திருக்கா? ஆமா, நம்மள சுத்தி 1000 ஆலோசனைகள், எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன், டேட்டா எல்லாம் இருக்கும். கரெக்ட். ஆனா இவ்ளோ இருந்தும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு குழப்பம், ஒரு பிரஷர் வந்துரும். நிச்சயமா, இத டிசிஷன் பெராலிசிஸ்னு கூட சொல்லுவாங்க. அதாவது முடிவெடுக்க முடியாம ஒரு முடங்கி போற நிலை. சரியா சொன்னீங்க. ஒருவேளை நம்ம வெளியில தேடுறத நிறுத்திட்டு நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு வழிகாட்டியோட குரலை கேட்கணுமோ? ம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதை பத்தி தான். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி. இது நம்ம மனசாட்சிய கையில ஏந்தின ஒரு தீவெட்டிக்கு ஒப்பிடுது. ஆமா, இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் கைட். தாய்மானவரோட ஒரு அருமையான மேற்கோளோட இது முடியுது. ஓஹோ! வாழ்க்கைங்கிற இந்த நிச்சயமற்ற பயணத்துல அந்த உள்ள இருக்கிற தீவெட்டி எப்படி யூஸ் பண்றது, அதோட ஒளியை எப்படி நம்புறதுன்னு ரொம்ப ஆழமா பேசுது. ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக அலசி இன்னைக்கு இருக்கிற குழப்பமான உலகத்துல தெளிவா முடிவெடுக்க இது எப்படி உதவும்னு பார்க்கலாம். இந்த ஆதாரம் தொடங்குற விதமே ரொம்ப அழகா இருக்கு. மனசாட்சி என்பது இதயத்தில் அமைந்துள்ள தீவெட்டி. அது மங்களாக ஒளிர்ந்தாலும் ஒருபோதும் தவறே செய்யாதது. அதை கொண்டு வழிநடத்தப்படும் மனிதன் ஒருபோதும் தவறான பாதைக்கு செல்வதில்லை. இதுல ஒருபோதும் தவறே செய்யாததுன்னு ஒரு வார்த்தை வருது. அதுதான் முதல்ல என் கவனத்தை ஈர்த்துச்சு. அது எப்படி சாத்தியம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா தவறே செய்யாதது, அதாவது இன்ஃபாலிபிள்னு சொன்னதும் அது எதிர்காலத்தை கணிக்கிற ஏதோ ஒரு கருவி நாம தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. ஆனா இங்க அதோட அர்த்தம் அது இல்ல. மனசாட்சி அடுத்த 10 வருஷத்துல என்ன நடக்கும்னு சொல்லாது. ஆனா இந்த கணத்துல, இந்த சூழ்நிலையில நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த சரியான ஸ்டெப் எதுன்னு ரொம்ப துல்லியமா அது உணர்த்தும். அது ஒரு உள்ளுணர்வு, ஒரு அமைதியான தெளிவான உள்குரல். அப்போ அந்த குரல் ஏன் எப்பவுமே நல்ல சத்தமா தெளிவா கேட்கறதில்ல? மங்களாக ஒளிர்ந்தாலும் சொல்றது அதுதானா? கரெக்ட், நிச்சயமா. இன்னைக்கு சூழல்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேலையில இருக்கீங்க, அதுல உங்களுக்கு திருப்தியே இல்ல. ஆனா சோஷியல் மீடியால உங்க நண்பர்கள்லாம் ப்ரமோஷன், சாதனைன்னு போடுறாங்க. அந்த இரைச்சல்ல இந்த வேலை உனக்கு சரி வராது, வேற பாதைய தேர்ந்தெடுன்னு சொல்ற உங்க மனசாட்சியோட மெல்லிய குரல் எப்படி கேட்கும்? கேட்காது. உண்மைதான். நம்மளோட ஆசைகள், சமூக அழுத்தங்கள், அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புகள், அப்புறம் தோத்துடுவோமோங்கிற பயம், இதெல்லாம் சேர்ந்து அந்த தீவட்டியோட ஒளிய மங்கச் செஞ்சிடும். நீங்க சொல்றது சரி. சில சமயம் எது மனசாட்சியோட குரல், எது நம்ம பயத்தோட குரல்னே ஒரு பெரிய குழப்பம் வந்துடுது. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மனசாட்சியோட குரல் பெரும்பாலும் அமைதியா இருக்கும், தெளிவா இருக்கும், ஒரு தீர்வை நோக்கி போகும். சரி. அது கஷ்டமான பாதையா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு விதமான அமைதி இருக்கும். ஆனா பயத்தோட குரல் அப்படி இல்ல. அது குழப்பமா, பதட்டமா, திரும்ப திரும்ப பிரச்சனைகளையே சுத்தி சுத்தி வரும். ஓஹோ, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆமா, அந்த மங்கிய ஒளிய நாம தேடும்போது இந்த 2 குரலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, இந்த மெல்லிய ஒளிய நம்புறது ஓகே. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட இருட்டு பயணம் மாதிரி இருக்கும்போது இந்த சின்ன ஒளி போதுமா? அடுத்து வர உருவகம் இத பத்தி தான் நினைக்கிறேன். ஆமா, குமுருட்டான இரவில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். கையில் உள்ள தீவட்டி சில அடிகளை மட்டுமே காட்டுகிறது. அது அந்த நோக்கத்திற்கு போதுமானது. இதுதான் இந்த ஆதாரத்தோட மைய கருத்து. இங்க குமுறட்டான இரவுங்கிறது நிச்சயமற்ற தன்மை நிறைஞ்ச நம்ம வாழ்க்கை. ஆமா. ஒரு புது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. அந்த பயணத்துல நம்ம மனசாட்சிங்கிற தீவட்டி முழு ரோடையும் காட்டாது. 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊரையோ இல்ல மலை உச்சியையோ அது வெளிச்சம் போட்டு காட்டாது. ஓகே. ஆனா நீங்க அடுத்த அடி வைக்கிறதுக்கு தேவையான 2-3 அடிய மட்டும் மிக தெளிவா காட்டும். இது கேட்கும் போதே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு 5 இயர் பிளான், 10 இயர் பிளான், அந்த மாதிரி முழு படமும் தெரிஞ்சாதான் ஒரு சேஃப்டி ஃபீலிங் வரும். இல்லனா ஒரு பதட்டம் வந்துடும். கரெக்ட். ஆனா அடுத்தடிக்கு மட்டும் வெளிச்சம் இருந்தா போதும்னு சொல்றது அந்த பதட்டத்தை நல்லா குறைக்குது. நிச்சயமா. இத தற்கணத்துல வாழ்றதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. எதிர்காலத்தை பத்தின கவலைகள்ல மூழ்கி போறதை விட இப்போ நான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்ன, அதுல கவனம் செலுத்த சொல்லுது. ஒரு மலையேற்றம் மாதிரி. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. மலை ஏறும்போது உச்சியே பார்த்துட்டு நடந்தா கால்ல இருக்கிற கல்லுல தடுக்கி விழ வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஆனா அடுத்த அடி எங்க வைக்கிறோம்னு கவனமா பார்த்து ஏறினா சேஃபா உச்சிக்கு போயிடலாம்.
வாழ்க்கை பயணமும் அது மாதிரிதான். அந்த அடுத்த அடிய மனசாட்சி காட்டுது. நீங்க சொல்றது சரி. அடுத்த அடி மேல கவனம் வைக்கிறது முக்கியம்தான். ஆனா அந்த அடுத்த அடியை எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா? சொல்லுது, ஒரு நடைமுறை ஆலோசனையே கொடுக்குது. அப்படி இருந்தனும் உடனடியாக செய்ய வேண்டியதை மனசாட்சி சுட்டிக்காட்டுகிறது. ஓ, உடனடியாக செய்ய வேண்டியது. ஆமா, வாழ்க்கையோட பெரிய சவால்களை பார்க்கும்போது நாம மலைச்சு நின்னுடுவோம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் பெரிய கடன்ல இருக்காருன்னு வைங்களேன். சரி. இந்த லட்சக்கணக்கான ரூபாய் கடனை நான் எப்படி அடைப்பேன்? இந்த பிரம்மாண்டமான கேள்வி அவரை முடுக்கி போட்டுடும். ஆமா, எங்க தொடங்குறதுனே தெரியாது, மலைப்பா இருக்கும். ஆனா மனசாட்சி அப்படி பார்க்காது. அது அந்த பெரிய பிரச்சனையை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிக்கும். அது கேக்கும், சரி, மொத்த கடனையும் இன்னிக்கே அடைக்க முடியாது, ஆனா இன்னைக்கு உன்னால என்ன செய்ய முடியும்? ஓஹோ. தேவையில்லாத ஒரு செலவை குறைக்கலாமா? இல்ல யாருகிட்டயாவது நேர்மையா உன் நிலைமைய சொல்லி உதவி கேட்கலாமா? இப்படி உடனடியா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த மட்டும் அது காட்டும். அந்த ஒரு சின்ன நேர்மையான அடியை எடுத்து வச்சா போதும். ஆமா, அதை எடுத்து வச்சா அடுத்த அடிக்கு வழிதானா தெரியும். ஆனா அந்த அடியை விக்கிறது தானே கஷ்டம். மனசாட்சி சொல்றது எப்பவுமே ஈஸியான வழியா இருக்காதே. சில சமயம் எல்லாரும் போற வழிக்கு எதிரா கூட இருக்கலாம். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது சந்தேகத்தை மீறி அதை நம்பிக்கையோட பின்பற்றினால் அது வாழ்க்கைய வெற்றியாக்குகிறதுன்னு ஆதாரம் சொல்லுது. அந்த நம்பிக்கையுடன் பின்பற்றுவதுனா என்ன? அதுக்கு தைரியம் மட்டும் போதுமா? இது வெறும் தைரியம் மட்டும் இல்ல, இது ஒரு விதமான ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண இருந்தாரு. கோடிக்கணக்குல லாபம் தரக்கூடிய டீல் அது. சட்டப்படி எல்லாமே சரியா இருந்துச்சு. ஆனா அந்த ஒப்பந்தத்துல சில விஷயங்கள் தார்மீகமா அவருக்கு சரியா படல. ஒரு சின்ன உறுத்தல். அவரோட மனசாட்சி அதை அனுமதிக்கல. தர்க்க ரீதியா அவரால விளக்க முடியல. ஆனா அந்த டீல வேடான்னு சொல்லிட்டாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாரும் அவரை முட்டாள்னு சொன்னாங்க. ஆனா 6 மாசம் கழிச்சு அவர் ஒப்பந்தம் செய்ய இருந்த கம்பெனி ஒரு பெரிய நிதி மோசடியில சிக்கிடுச்சு. அப்படியா? ஆமா, அதோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இவரோட மனசாட்சியோட அந்த மங்கிய ஒளிதான் ஒரு பெரிய பேரழிவுல இருந்து அவரை காப்பாத்துச்சு. இதுதான் நம்பிக்கையுடன் பின்பற்றுவது. வாவ். வெளி உலகத்தோட லாப நஷ்ட கணக்க விட அந்த உள்குரலை நம்புறது. இங்க வெற்றிங்கிறது வெறும் பணம் பதவி மட்டும் இல்ல, நேர்மையோட ஒரு நோக்கத்தோட வாழ்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. நீங்க சொல்றது வெற்றிய பத்தின நம்ம பார்வையே மாத்துது. சரி, கடைசியா இந்த ஆதாரம் தாய்மானவரோட ஒரு மேற்கோளோட முடியுது. ஆமா, தீவட்டி வழிப்போக்கனுக்கு வழிகாட்டுவது போல என் மனசாட்சி என்னை மெய்மைக்கு அழைத்துச் செல்லட்டும். இங்க வெற்றிங்கிற வார்த்தையிலிருந்து மெய்மைன்னு ஒரு ஆழமான இடத்துக்கு போறோம். கரெக்ட். இந்த கடைசி வரி இந்த மொத்த உரையாடலோட நோக்கத்தையே ஒரு உயர்ந்த தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. இதுவரைக்கும் நாம அன்றாட வாழ்க்கை, முடிவுகள், வெற்றின்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா. இப்போ மெய்மைங்கிற வார்த்தைக்கு வரும். இந்த ஆன்மீக பார்வையில மெய்மைங்கிறது உயர்ந்த சத்தியம், ஆத்ம ஞானம், இல்லனா இறைநிலையோட இணைறத குறிக்கலாம். நான் யார்? இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலா? சரியா சொன்னீங்க. அந்த ஆழமான கேள்விகளுக்கான விடைய தேடுறது தான் அந்த பயணம். அப்போ மனசாட்சியை பின்பற்றதுங்கிறது நம்ம அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுவே ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்துக்கான வழிகாட்டியா? நிச்சயமா. அதுதான் இதோட மிக ஆழமான செய்தி. நாம சரியானதை செய்யறது வெறும் ஒழுக்க நெறி மட்டும் இல்ல, அது நம்மள ஒரு உயர்ந்த பேருண்மையோட இணைக்கிற ஒரு பாதை. ஓஹோ. ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசாட்சியின்படி ஒரு கஷ்டமான சூழல்லையும் நேர்மையா அன்பா ஒரு காரியம் செய்யும்போது நம்ம அகங்காரத்தோட ஒரு சின்ன பகுதி கரையுது. நாம் அந்த மெய்மைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போறோம். அப்போ நம்ம மனசாட்சி வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல. இல்ல, அது நம்மளை இலக்குல சேர்க்கிற வாகனமும் கூட. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்ன பகுதி, மனசாட்சிங்கிற தீவட்டி எப்படி நம்ம நிச்சயமற்ற வாழ்க்கை பாதையில வழிகாட்டுதுன்னு தெளிவா விளக்கிடுச்சு. ஆமா, அது முழு பாதையும் காட்டாது. ஆனா அடுத்த சரியான அடியை எடுத்து வைக்க தேவையான ஒளிய மட்டும் கொடுக்குது. அதுவே குழப்பமான நேரங்கள்ல ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. அந்த உள்குரலுக்கும் பயத்தோட குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து அத நம்பிக்கையோட பின்பற்றினா அது நம்ம வாழ்க்கைய வெற்றிக்கு மட்டும் இல்ல, மெய்மைங்கிற ஒரு உயர்ந்த நிறைவான நிலைக்கும் கூட்டிட்டு போகும். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் மனசாட்சிய மங்கலாக ஒளிரும் தீவட்டின்னு சொல்லுது. உங்க உள்குரல் ஒரு பெரிய நெருப்பா இல்லாம ஒரு மெல்லிய அமைதியான ஒளியா மட்டும் தெரிஞ்ச ஒரு நேரத்தை நினைச்சு பாருங்க.
சோஷியல் மீடியா மத்தவங்களோட கருத்துக்கள்னு இரைச்சல் நிறைஞ்ச அந்த உலகத்துல மத்த எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அந்த மெல்லிய ஒளிய கண்டுபிடிச்சு அதை நம்பி அடுத்த அடியை எடுத்து வைக்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இதை சிந்திச்சு பாருங்க.